தாவிக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்க ஆளுநர் அனுமதிக்க வேண்டும் என பிசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் சில கருத்துக்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார். ஏனென்றால் அமித்ஷாவும் மோடியும் தமிழக அரசியலுக்குள் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள். தனிப்பெரும் கட்சியாக மக்களால் தாவிக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே விஜயை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். அதுதான் சட்டம் காட்டுகின்ற வழிகாட்டுதல். அவர் ஆதரவு கோரிய நிலையில இன்னும் அது தொடர்பான முடிவெடுக்காமலுக்கு இங்கே பெரும் குழப்பம் உருவாகுவதற்கு இடம் அளிக்கின்றார்கள். இது ஏற்புடைய விடயம் அல்ல. தாவேகவுக்கு ஆதரவளிக்கக்கூடியவர்களுடைய பட்டியலை ஆளுநர் கோரவும் முடியாது. அவருக்கு தனி பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை சட்டப்பேரவையில தான் நிரூபிக்க வேண்டும். அதனை நிரூபிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அதனை விடுத்துவிட்டு காலம் தாழ்த்துவதன் மூலம் பாஜக தலையீடு செய்து குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த ஐயத்தை உருவாக்குகின்றது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். இது உண்மையிலேயே ஜனநாயகத்திற்கு ஏற்புடைய விடயம் அல்ல. எங்களை பொறுத்தவரையில் மக்கள் ஆதரித்த தீர்ப்பின்படி விஜய் முதல்வராக பதவியேற்பதுதான் சரி. அதற்கு நாங்கள் ஒருபோது இடையூறாக இருக்க மாட்டோம். தாவேகவை பாஜக கையாளுகிறது என்பதுதான் தொடக்கத்தில் இருந்து எனது கருத்து. இப்போதும் அவரை கையாளவும் கட்டுப்படுத்தவும் பாஜக முயற்சி செய்து வருகிறது. அவரை கட்டுக்குள் வைத்திருக்க நெருக்கடிகளை தருகிறது. பாஜகவும் RSSம் அவரை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது காங்கிரசுடனும் இடதுசாரிகளுடனும் இணைந்து பணியாற்ற விரும்புவதாகவும் ஆட்சி அமைக்க விரும்புவதாகவும் விஜய் சொல்லியிருப்பதை நாங்கள் பரிசீலித்து வருகின்றோம். இதுல உள்ள நல்லது கெட்டது நிறை குறைகள் எதிர்கால அரசியல் போக்குகள் உள்ளிட்டவற்றை தாங்கள் இப்போது பரிசீலித்து வருகின்றோம் என்றும் சொல்லியிருக்கின்றோம். இது குறித்து ஒரு முன்கூட்டியே ஒரு முடிவை நான் அறிவிக்க முடியாது. விஜய் கைப்பாவையாக வைத்துக் கொள்ள பாஜக முயற்சிக்கிறது. ஆனால் அதற்கேற்ப ஆளுநரும் செயற்படுகிறார் என்று தெரிகிறது. உடனடியாக விஜயை பதவியேற்க அனுமதிப்பதுதான் அரசியல் சட்டபூர்வமான கடமை. இதை ஆளுநர் செய்யவில்லை என்று சொல்லி சொன்னால் தமிழ்நாடு அரசியல் அவர்கள் மேலும் குழப்ப போகின்றார்கள் என்பதுதான் பொருள் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார்.